இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 51 அதிகாரம் 9 திருவசனம். விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஆண்டவரோடு நாம் பயணிக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் அந்த பாதை குறுகலான பாதை, பல நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். அப்போதெல்லாம் நம் நம்பிக்கை தடுமாறும், விசுவாசம் கேள்விக்குறியாகும். எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டங்கள்? தேவனை மறந்தவர்கள், கொலைகாரன், கொள்ளைக்காரன், லஞ்சம் வாங்குபவன், பிறர் உழைப்பை உறிஞ்சி வாழ்பவன், ஏழையை ஒடுக்கி பணத்தை குவிப்பவன், இவர்களெல்லாம் கூத்தும் களியாட்டமுமாய் சந்தோஷமாய்தானே வாழ்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றும். அவர்களின் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை நண்பர்களே, உண்மை இல்லை. அவர்களின் ஆன்மா உயிரோடு இருக்காது. இந்த உலக வாழ்க்கை சிறிது காலம்தான், 70 வயது அல்லது 80 வயது, அவ்வளவுதான். அதன் பிறகு நமக்கு நித்தியமான பரலோக வாழ்வை தர வல்லவர் நம் இயேசு கிறிஸ்து. எனவே உங்களை சுற்றி நடக்கும் காரியங்களை பற்றியும் அதை பார்ப்பதாலும் அவர்களோடே நீங்களும் வாழ்வதாலும் மனம் சோர்ந்து போய் சலித்து போய் இருக்கும் உங்களிடம் இன்றைய நாளில் நம் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். கேட்போமா? விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். இந்த வார்த்தைகள் நம்மை சோர்வுடன் இருக்காமல் விழிப்பாக ஆற்றலுடன் இருக்குமாறு அழைக்கின்றது நண்பர்களே. ஆண்டவர் தரும் சக்தியை இந்த வாரத்தின் முதல் நாளாம் திங்கள் நாளன்று தரித்துக்கொண்டு நம் ஆன்ம மற்றும் உடல் நலத்தை சுறுசுறுப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரின் ஆற்றலை உங்களுக்குள் உணர்ந்து அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள், சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். எழும்புங்கள், எல்லாமே போட்டது போட்டபடியே கிடக்கிறது பாருங்கள். முதலில் அதையெல்லாம் சரி செய்துவிட்டு குடும்பமாக கிளம்பி கொஞ்சம் வெளியில் காற்றோட்டமாய் சென்று வாருங்கள். பின்பு அனைவரும் இணைந்து பாடல் பாடி அன்னையிடம் ஜெபித்து நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் பாருங்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பார்க்காத நபரிடமிருந்து உங்களுக்கு உதவி வரும். எதிலும் அலட்சியம் வேண்டாம் நண்பர்களே. எப்போதும் எதையுமே சமாளிக்க தயாராக இருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்போது வீழ்வீர்கள், உங்களை எள்ளி நகையாடலாம் என்று ஒரு கூட்டம் தயாராக உள்ளது. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்குள் உமது புது ஆற்றலை விதைப்பவரே, எழும்பு, எழும்பு, பெலன்கொள் என்று எங்களை கை நீட்டி அழைப்பவரே, எங்களுள் இருக்கும் சோம்பலை எடுத்து போட்டு நாங்களும் இன்றைய நாளில் எழும்பி பிரகாசிக்க அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.